நடக்க முடியாத, நினைச்சு பார்க்க முடியாத, சிந்திக்க முடியாத ஒரு வாய்ப்பு. சமுதாயத்திலேயே மிகவும் மிக மிக பின்தங்கி இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவருக்கு முதலமைச்சர் பதவி வாய்ப்பு வந்தது. திமுகவோட ஆதரவோடு ஆட்சி அமைக்கின்ற போது கம்யூனிஸ்டுகள் நேரடியாக டக்குன்னு அவருக்கு ஆதரவு கொடுத்த உடனே திரு திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குகிறோம் என்று திமுகவால் முன்மொழியப்பட்டது. அவர் மட்டும் முதலமைச்சர், மீதி அனைத்து அமைச்சர் பதவியிலும் அண்ணா திமுக எடுத்துக்கொள்ள வேண்டும். 33 அமைச்சர்கள் நீங்க எடுத்துக்கங்க, திருமாவளவன் மட்டும் முதலமைச்சர் என்ற ஒரு வாய்ப்பு வந்தது. அது எங்களிடம், அதுதான் கடைசி அந்த கூட்டம் போட்டோ காட்டினாரு, அதுதான் நாங்கள் போனது. அப்போ சொன்னோம், சரி திமுகவோட நம்மளால முடியாது, அவர் திருமாவளவன் ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது, சரி பண்ணிக்கலாமா சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எப்படி விடுதலை சிலை கட்சின்னு ஆட்சின்னு தான் வரும்? முடியாது. நான் இருந்தால் நான் முதலமைச்சர், இல்லை என்றால் நம்ம எதிர்கட்சியாக செயல்படுவோம். இந்த சேம் வேர்டு யூஸ்ட். நான் இருந்தால் முதலமைச்சர், நான் இல்லை என்றால் எதிர்கட்சியாக செயல்படுவோம் என்று சொன்னார். அப்போ சரி இதுவும் வேண்டாமா கேட்டேன். அண்ணா திமுக தொடங்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? திமுக அழிக்கப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், தீய சக்தி. அதனால் இந்த இதுதான் டிவிகே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் என்ன? திமுக ஒரு தீய சக்தி. நம்ம 2 பேருடைய நோக்கமும், அண்ணா திமுகவும் தமிழக வெற்றி கழகம் நோக்கமும் திமுக அழிக்கப்பட வேண்டும். நீங்க திமுக போற மனநிலையில் வந்துட்டீங்க. அதை நீங்க பரிசீலனை செய்யும் போது ஏன் நம்ம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று கேட்டோம். இதில் தான் எங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு வந்தது. அவர் எந்த எதுக்கும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றதால் தான் நாங்கள் வந்துவிட்டோம். இதுதான் நடந்த உண்மை. இதில் எந்த விதமான ஒளிவு மறைவே கிடையாது. எங்க மனசகத்தை உண்மையை இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டோம். எந்த காலத்திலையும் இன்னைக்கு சொல்கிறார், நான் கையெழுத்து போட்டு தானே இவர்கள் எம்எல்ஏ ஆனார்கள். ஏப்பம் உண்மைதான், பொதுச் செயலாளர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அந்த பொதுச் செயலாளர் உருவாக்குறது யாரு? இந்த தொண்டர்கள். இவரா சுயமா வந்துட்டாரா பொதுச் செயலாளரா?